வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உழுக்க போகும் கொரோனா, ஜூலையில் காத்திருக்கும் பேரழிவு, பதபதவைக்கும் பாபா வங்கியின் கணிப்பு, இணையதளத்தில் வெளியாகின் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம் சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணாதவங்களாம் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஜப்பானின் பாவா வாங்கா என அழைக்கப்படும் ரியோ பாட்சின் தீர்க்க தரிசனம் ஒன்று சமூக வலைதளங்களில் கவனத்தை பெற்று வருகிறது. 2020ஆம் ஆண்டு மர்ம வைரஸ் உருவாகி மறைந்த 2030ஆம் ஆண்டில் மீண்டும் மிக மோசமான தாக்கத்துடன் பரவும் என அவர் எழுதியிருந்த நிலையில் முன்னதாகவே வைரஸ் பரவல் அதிகரித்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கொரோனா வைரஸின் தாக்கம் கடந்த 2 ஆண்டுகளாக குறைந்த நிலையில் இருந்து தற்போது இந்தியாவின் பல மாநிலங்கள் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள் கொரோனா தொற்று அதிகரிப்பது மருத்துவத்துறையில் கவலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய இந்திய மருத்துவர் ஆராய்ச்சி கவுன்சிலர் இயக்குனர் ராஜீவ் பெல், தற்போதைய கொரோனா வைரஸ் மாறுபாடுகள் வீரியமற்றவை என்பதால் வைரஸ் பாதித்த பெரும்பாலான நோயாளிகள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தி சிகிச்சை பெற்று வருகிறாங்க. மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று கூறியிருக்கிறாங்க. தற்போது பரவி வரும் வைரஸ் வகையை சேர்ந்தது. அவை LF7 என்னும் சீரற்ற வகைகளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்தியா மட்டுமல்லாமல் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வைரஸ் மாறுபாடு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் ஜப்பானின் பாபா வங்கா என்று அழைக்கப்படும் ரியோ டாக்கின் தீர்க்க தரிசனம் ஒன்று சமூக வலைதளங்களில் கவனத்தை பெற்று வருகிறது. 1999ஆம் ஆண்டு என்னும் புத்தகத்தை எழுதிய ஜப்பானிய மாங்கா கலைஞரான ரியோ பாட்டஷி 2020ஆம் ஆண்டு ஒரு மர்ம வைரஸ் உருவாகும் என்று, அது ஏப்ரல் மாதத்தில் குறைந்து மறைந்துவிடும் என்று, 2030ஆம் ஆண்டு அதே வைரஸ் மீண்டும் மிக மோசமான தாக்கத்துடன் உருவாகி பரவும் என்று எழுதியிருக்கிறாங்க. இதே தீர்க்க தரிசனம் தற்போது பாபா வங்கையும் எதிர்கால கணிப்புகளும் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அதன்படி 2030ஆம் ஆண்டு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் வைரஸ் தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரித்து வருவதை சுட்டி காட்டுகிறாங்க. இது ஒரு புறம் இருக்க 2025ஆம் ஆண்டு ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே ஜூலை மாதத்தில் கடலுக்குள் ஏற்படும் பெரும் பிளவு காரணமாக மிகப்பெரிய அளவில் சுனாமி ஏற்படும் என பாபா வங்கா கணித்துள்ளதாகவும் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பெரும் சுனாமி 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட 3 மடங்கு பெரியதாக இருக்கும் எனவும், ஜப்பான் தெற்கு பகுதியில் கடல் கொந்தளிப்பது போல இருக்கும் என்பதோடு அந்த பகுதியில் மீண்டும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்படும் என கணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாபா வங்காவின் கணிப்புகள் பல பழித்திருக்கும் நிலையில் இதுவும் நடந்துவிடுமோ என்ற அச்சம் மக்களிடம் எழுந்திருக்கிறது. இரட்டை கோபுர தாக்குதல், கொரோனா பெருந்தொற்றும், இளவரசி டயானா மரணம், பாடகர் பிரிட்டி மெர்க்குரி மரணம் ஆகியவற்றை பாபா வங்கா ஏற்கனவே கணித்ததுதான் என்று கூறுகிறது. 1911ஆம் ஆண்டு பல்கேரியாவில் பிறந்த பாபா வங்கா 12 வயதிலே பார்வையை இழந்தார். அதற்கு பிறகு எதிர்காலத்தில் கணிக்கும் ஆற்றல் பெற்ற அவர் பல நிகழ்வுகளை கணித்திருக்கிறார். அங்கு பல நடந்திருப்பதாக சொல்லப்படும் நிலையில் தற்போது அவர் இந்த கணிப்பு பழித்து விடுமோ என்ற அச்சம் இருந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.